அப்படியா? சரி சரி. ஓகே. இந்த இஷ்யூஸ் எல்லாமே தாட்ஸ் ரிலேட்டட் தான். நீங்கள் எப்போவுமே உங்கள் கிளாஸை ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அப்பப்போ எம்டி பண்ணணும். ஓகேவா? ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் திஸ் இஸ் மை அட்வைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய். சாரி மிஸ்டர் மனோஜ், ஐ குடன்ட் அவாய்ட் தட் கால். நான் இப்போ என் ஃபோனையும் சைலண்டில் போட்டேன். ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா? எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும்னே புரியல. என்னை சுற்றி என்னமோ நடக்குது. இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த மாதிரி? ரீசெண்டா கார் பார்க்கில் நடந்து வந்துட்டு இருந்தேன். யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அதே மாதிரி ரோட்ல நடக்கும்போது கூட யாரோ துரத்துற மாதிரியே இருக்கு டாக்டர். அவர் யாருன்னு தெரிஞ்சதா? ரொம்ப தெரிஞ்ச முகம், எங்கேயோ பார்த்த முகம். என்ன ஏன் துரத்துதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. ஓகே, ஐ திங்க் வி நீட் டு அப்சர்வ் ஃபார் அ வைல். நான் உங்களுக்கு மருந்து தரேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஏன் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு ஜேர்னலில் எழுதக்கூடாது? அப்போ நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். அதை ட்ரை பண்ணலாமே. ஓகே ஓகே ஷோர். எக்ஸ்கியூஸ் மீ சார், வர சொல்லியிருந்தீங்களா? ஒரு வேலை சொன்னா உருப்படியா பண்ண மாட்டீங்களா? எத்தனை தடவை சார் உங்ககிட்ட ஃபாலோ பண்றது? போங்க சார், போய் முடிச்சுட்டு வாங்க. இவனெல்லாம் யார் வேலைக்கு சேர்த்தாங்கன்னே தெரியல. சார், உங்கள் சிக்னேச்சர் வேணும். எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல தான் கொண்டு வருவியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டைமுக்கு வேலையை முடிக்கணும்னு. இரு, இதோ வரேன். என்னடா வாழ்க்கை வாழ வேண்டும். என்னடா வாழ்க்கை வாழ வேண்டும். மிஸ்டர் மனோஜ், அந்த குரல் யாரோடது? அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? ஐயோ டாக்டர், பயந்துட்டேன். அந்த சமயத்தில் பிளாக் அவுட் ஆயிட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. ஓகே, காட் இட். சி, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். I've seen lots of people like this. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. This is all nothing. Mind is very powerful. Trust me, you can handle this.
மனோஜ், உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சில எக்ஸசைசஸ் சொல்கிறேன். அந்த மிரரில் பார்க்குற ரிஃப்ளெக்ஷன் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்குது. அடுத்த தடவை நீங்கள் அது கூட பேசுங்க அண்ட் அது என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க. அப்போ வர உங்களோட இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்கள் தைரியமாக அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணினா தான் நமக்கு உங்கள் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர முடியும். இதை ட்ரை பண்ணிவிட்டு லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ். யாரா உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். என்ன? உனக்கு நான் நல்லா தெரிஞ்சவன் தான். உன் வாழ்க்கை ஓட்டத்தில் நீ மறந்துட்ட. உன்னையே உனக்கு தெரியல. என்னையா பேசுற? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு சாதிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, சாதிச்ச, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் மூஞ்சியில திருப்தி இல்லவே இல்லையே. அட, இது புரியாம நீயும் ஓடிக்கிட்டே இருக்கியடா பாவி. ஒரு காலத்துல நோட்டும் கையுமா எவ்வளவு கவிதை எழுதுவ தெரியுமா? எறும்புலேருந்து ஸ்பேஸ் ராக்கெட் வரைக்கும் எல்லாத்த பத்தியும் எழுதுவ. நீ இருக்கிற இடமே ஜாலியா இருக்கும். யாருக்காவது ஒரு தேவைன்னா ஆளா வந்து நிப்ப. அந்த மனோஜ் இப்ப எங்க? மெஷினா மாறின நீ தொலைச்ச விஷயங்களை நான் சொல்லட்டா? உன் சந்தோஷத்தை தொலைச்ச, உன் நிம்மதியான தூக்கத்தை தொலைச்ச, உன் சிரிச்ச முகத்தை தொலைச்ச, உன் நிதானத்தை தொலைச்ச, உன் ரசனையை தொலைச்ச, உன் ஃப்ரெண்ட்ஸை தொலைச்ச, கடைசியில உன்னோட அடையாளத்தையே தொலைச்சிட்ட. விதையொன்று நான் போட்டு புதையலாய் கிடைத்தாலும் வேரை தேடும் விழுதாக என் அடையாளங்கள் தொலைத்த கதை. இளமையில் துணையதன் காதல் உணராமல் ஒன்றை பத்தாக்கிய வித்தை அறிந்தென்ன? தொட்டு தோளாடிய தோழமை தொலைத்துவிட்டு கிட்டாத விருதெல்லாம் வாங்கி குவித்தென்ன? ஒட்டி உறவாடும் உறவுகளோடு உரசாமல் எட்டிய வெற்றியெல்லாம் கிட்டி பயனென்ன? சொந்த மண்ணின் புழுதியில் கால்கள் புரளாமல் உலகெல்லாம் சுற்றி உச்சியை அடைந்தென்ன? நான் என்றால் அது நான் இல்லை. என்னை சார்ந்த அத்தனையும் தான் என்னுடைய அடையாளம். என் அடையாளங்களை தொலைத்து விட்டா இத்தனை நாள் ஓடினேன். உண்மையதை உணர்ந்த பின்பு என்னை நானே சாடினேன்.